الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد. எனரும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு செலுத்தக்கூடிய, கருணை காட்டக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவுமே இரக்க பண்புடைய உயர்ந்த மனிதராக காணப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே உம்மை நாங்கள் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு அருளாக, அருட்கொடையாக, இரக்கங்காட்டக்கூடியவராக நாங்கள் உங்களை ஆக்கியிருக்கிறோம், அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் மீதும், அனைத்து விடயங்கள் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு செலுத்தக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடிய ஒரு மனிதராக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். இந்த அடிப்படையில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு இரக்கத்தோடு நடந்து கொண்ட சந்தர்ப்பங்களை, முஸ்லீம்களோடு எவ்வாறு இரக்கமாக நடந்து கொண்டார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களோடு எவ்வாறு நடந்தார்கள் என்ற விடயத்தை மிகச் சுருக்கமாக பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சிறுவர்களோடு மிக இரக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமான பண்போடு நடந்தார்கள். அன்போடு பாசத்தோடு அவர்களோடு நடந்து கொண்டார்கள். சிறுவர்களோடு மனசு நோகாமல் அவர்களோடு சின்ன பிள்ளை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்வார்கள் என்ற விடயத்தை நாங்கள் அவருடைய வரலாறுகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலகீனமான மக்களோடு மிக இரக்கமாக இருந்திருக்கிறார்கள். எங்களுக்கு இரக்கத்தோடும் பண்போடும் இருந்து எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மூன்றாவதாக, தன்னுடைய பணியாளர்கள், வேலையாட்களோடு மிகவும் இரக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறார்கள். உயர்ந்த பண்போடு அவர்கள் என்ன செஞ்சார்கள், தன்னுடைய பணியாட்களோடு நடந்திருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் பணியாளனாக இருந்தார்கள். அவர்கள் குறிப்பிடும் பொழுது, ஹதம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ர சினீன், 10 வருடங்கள் நான் அவரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளாக இருந்தேன். நான் செய்யாத ஒரு விடயத்தை ஏன் செய்யவில்லை என்றோ, அல்லது நான் செய்த விடயத்தை ஏன் செய்தாய் என்றோ கடுமையாக என்னிடத்தில் ஒரு நாளும் என்னிடத்தில் அவ்வாறு கேட்டதில்லை, நடந்ததில்லை என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு தன்னுடைய பணியாளரோடு நடந்த முறையை ஒரு சந்தர்ப்பத்திலே குறிப்பிடுகிறார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பணியாட்கள், வேலையாட்களோடு மிகவும் இரக்கமாகவும் பண்போடும் நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தை மேல் குறிப்பிட்ட சம்பவம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகளோடு இரக்கத்தோடு பண்போடும் பாசத்தோடும் நடந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது, யார் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்கிறாரோ
அவர் விசாரிக்கும் போதெல்லாம், அந்த நோயாளியோடு இருந்து அவருடைய நலன் விசாரிக்கும் போதெல்லாம், அவர் சுவர்க்கத்திலே சுவன பூஞ்சோலையிலிருந்து பழங்களை பறிக்கின்ற மாதிரியான ஒரு சிறப்பு உண்டு என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். தான் நோயாளிகளோடு இரக்கத்தோடு வாழ்ந்தார்கள். மக்களுக்கு நோயாளிகளை விசாரிப்பதனுடைய சிறப்பு குறித்து சொல்லும் பொழுது, நோயாளியோடு நாங்கள் நோய் விசாரிக்கிற அந்த நேரமெல்லாம் சுவர்க்கத்திலே நாங்கள் சுவர்க்கத்தினுடைய கனிகளை பறித்து கொண்டுகின்ற அமைப்பிலே சிறப்பை சொல்லி காட்டுகிறார்கள். யார் நோயாளி விசாரிக்க செல்கிறாரோ, அவரிடத்தில் இருந்து அவர் நலன்களை விசாரிக்கிறாரோ, அவரை சுவர்க்கத்தில் இருந்து, சுவர்க்க பூஞ்சோலையிலிருந்து பழங்களை பறிக்கிற மாதிரியான சிறப்பை, உயர்ந்த உன்னத பண்பை, சிறந்த தன்மையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நோயாளியை விசாரிப்பது குறித்து, அவருடைய இரக்கமாக இருப்பது குறித்து எங்களுக்கு சொன்னார்கள். சுவர்க்கத்திலே நாங்கள் பழங்களை பறிப்பது போன்று என்று சொல்லி காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்லாமல் தன்னோடு உள்ள மக்கள், படைகள், யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள் போன்ற அந்த மக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் இரக்கமாகவும் அன்போடும் பாசத்தோடும் அவருடைய உணர்வுகளை மதித்து நடந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் அல்லாத மக்களோடு எவ்வாறு பண்பாக பாசத்தோடு நடந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் நோக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திலே பிடிபட்ட கைதிகளோடு, யுத்த கைதிகளோடு, முஸ்லீம் அல்லாத கைதிகளோடு பண்போடும் பாசத்தோடும் மனித நேயத்தோடும் நடந்து கொண்டார்கள். இந்த விஷயத்தை பத்ர் யுத்தத்திலே பிடிபட்ட அந்த கைதிகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறையை பார்க்கும் பொழுது என்ன செஞ்சார்கள்? இரக்கத்தோடும் மனித விமானத்தோடும் நடந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக காவிர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மனித விமானத்தோடு என்ன செஞ்சார்கள்? நடந்து கொண்டார்கள். அவர்களை மறுத்த பொழுது தாயிஃப் நகர மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்து விரட்டி அந்த கண்ணியமான மேனிலிருந்து இரத்தம் ஓடுகின்ற அளவுக்கு அவர்களை வேதனை செய்த போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு வெறுக்காமல் கருணையோடு அன்போடு நடந்து கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, நபியே, இந்த உம்மை நோவினை செய்த மக்களை 2 மலைக்கு இடையிலே ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்கள் வாழ்கிறார்கள், 2 மலைகளை கொண்டும் அவர்களை நாங்கள் நொறுக்கி அப்படியே நசித்து அவர்களை அழித்து விடவா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவர்களை அழித்து விட வேண்டாம். என்ன சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவருடைய சந்ததியிலிருந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நல்ல மக்களை அல்லாஹு தஆலா வெளியாக்க முடியும். அதால் நீங்கள் அழித்து விட வேண்டாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடையளித்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, தன்னை எதிர்த்த காவிர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு பாசத்தோடும் நடந்து கொண்டார்கள். யுத்த காலங்களில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு எதிராக வருகின்ற படைகளில் சிறுவர்கள், பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களை நீங்கள் அவர்களுக்கு தீங்கு விளைத்து விடாதீர்கள். அது மட்டுமல்லாமல் மரம், ஈச்சமரம் போன்ற மரங்களை நீங்கள் நெருப்பு வைத்து விடாதீர்கள், அழித்து விடாதீர்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களங்களிலே அவர்கள் உபதேசமாக சொல்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, முஸ்லீம் அல்லாதவரோடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையோடு நடந்தார்கள் என்ற விடயத்தை எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கருணையோடு இரக்கத்தோடு நடந்தார்களோ அந்த பண்புகளை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்து
நாங்களும் அதன்படி வாழ்ந்து மரணிக்கிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.